So balanced chemical equation is our next topic. Recall the law of conservation of mass that you studied in 9th standard. Mass can neither be created nor destroyed. Okay, this is very important in a chemical reaction, and that is the total mass of the element present in the product of the chemical reaction as equal to the total mass of the element present in the reactant. என்ன சொல்கிறாங்க, மாஸை க்ரியேட் பண்ண முடியாது, டெஸ்ட்ராயும் பண்ண முடியாது. அதே மாதிரி ரியாக்டன்ட் இதுக்கு என்ன மீனிங்னா, ஒரு ரியாக்டன்ஸில் எவ்வளோ மாஸ் இருக்குதோ, எலிமெண்ட் என்னென்ன ப்ரெசென்ட்டாக இருக்கோ அதில் எவ்வளோ மாஸ் இருக்குதோ, இந்த மீனாக ப்ராடக்ட்லேயும் அதான் இருக்கும். ரியாக்டன்ட்டில் என்ன இருக்கோ அதே தான் ப்ராடக்ட்லேயும் இருக்கும். எவ்வளோ நம்பர் ஆஃப் ரியாக்டன்ஸ் இருந்துச்சோ அவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன் அதர் வேர்ட்ஸ், த நம்பர் ஆஃப் atom of each element remains same before and after a chemical reaction. இன்னொன்று வேறு எப்படி சொல்லலாம்னா, கெமிக்கல் ரியாக்ஷன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எப்படி இருக்கணும், இருக்கிற எலிமெண்ட்ஸு சேமாகவே இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். Hence we need to balance a skeletal equation. ஸோ அதனால தான் நமக்கு ஸ்கெலட்டல் ஈக்குவேஷனை நம்ம அதை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. சல்ஃபூரிக் ஆசிட் react with the zinc to form zinc sulfate and hydrogen gas. ஸோ நம்மளுக்கு கன்க்ளூஷன் தேர்ட் லெசனில் பார்ப்போம். ஆசிட் react with the metal to form salt plus hydrogen gas. இது ஹைட்ரஜன் கேஸ், இது சால்ட். ஸோ இது கிடைக்கும். இது நீங்கள் லெசன் தேர்டில் படிப்பீங்க. The above equation may be represented by the following chemical equation. Zn plus H2SO4 gives ZnSO4 plus H2. So இந்த H2SO4 நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது is based on H2SO4 அப்படின்னு ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அஃப்கோர்ஸ் சல்ஃபூரிக் ஆசிட் H2SO4ன்னு சொல்லுவோம், HSO4 அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இதுக்கு வேலன்சி 2ஆக இருக்கும், இதுக்கு வேலன்சி 1ஆக இருக்கும். இது இங்கே கிராஸ் ஆகி இது இங்கே கிராஸ் ஆகி தான் H2SO4ன்னு நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இது H2SO4 அப்படின்னு சொல்லி போடுவோம். H2SO4 இது வேலன்சி பேஸ் பண்ணி தான். அதேமாதிரி ஜிங்க் சல்ஃபேட் பார்த்திங்கன்னா Z10 இருக்கும், SO4 இருக்கும். இப்போ ஜிங்குக்கு பார்த்தோம்னா 2 வேலன்சி, இதுக்கும் வேலன்சி 2. அப்போ 2க்கு 2 என்ன செஞ்சிடும், கேன்சல் ஆகிட்டு ZnSO4னே கிடைக்கும். ஸோ இதான் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுற மெத்தட். ஓகே, இப்போ இதை நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்ப்போம். முதல்ல இது எக்ஸாமின் பண்ணுறப்போ Z10 அப்படிங்கிறது பாருங்கள், Z10ங்கிறது ஃப்ரீ அண்ட் ரியாக்டன் சைடில் ஒன்று தான் இருக்குது. ஸோ இன்னும் ஒன்று தான் இருக்குது. அதேமாதிரி ப்ராடக்ட் சைட்லேயும் ஒன்று தான் இருக்குது, ஒன்று போட்டாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், Z10 ஒன்று தான் இருக்குது, இங்கேயும் Z10 ஒன்று தான் இருக்குது. ஸோ அதனால் இங்கேயும் ஒன்று, இங்கேயும் ஒன்றுன்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு H2SO4 செக் பண்ணலாம். H2SO4ல் H மட்டும், H எத்தனை இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கேயும் H2 இருக்குது, இங்கேயும் H2 இருக்குது. ஸோ பேலன்ஸ்டாக தான் இருக்குது. SO4 பாருங்கள், இங்கே ஒரே ஒரு SO4 இருக்குது, இங்கேயும் ஒரே ஒரு SO4 இருக்குது. ஸோ இங்கேயும் ஒரு S இருக்குது, இங்கேயும் ஒரு S இருக்குது. O is also 4, 4. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் யாரும் எக்ஸஸாகவும் இல்லை, யாரும் கம்மியாகவும் இல்லை. ஸோ த ஈக்குவேஷன் இஸ் பேலன்ஸ்ட். ஸோ இதுதான் சொல்லுவாங்க. லெட் அஸ் ட்ரை டு பேலன்ஸ் த ஃபாலோயிங் கெமிக்கல் ஈக்குவேஷன். அடுத்த ஈக்குவேஷனை பாருங்கள். Fe plus H2O gives Fe3O4 plus H2. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், மெட்டல் ரியாக்ட் வித் வாட்டர் டு ஃபார்ம் ஒரு சால்ட்டு கிடைக்கிது, அஸ் வெல் அஸ் ஒரு ஹைட்ரஜன் கேஸ் அப்படிங்கிறது கிடைக்கிது. இப்போ இதில் வந்து நமக்கு வந்து ஸ்டெப் 1ல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இந்த மெத்தடுக்கு பேர் ஹிட் அண்ட் ட்ரையல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது லாஸ்ட்டாக தான் இருக்கும். இல்லை ஸ்டெப் 1ல் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணணும்னா ஸ்டெப் 1 என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, டு பேலன்ஸ் a chemical equation first draw box around each formula. Do not change anything inside the box while balancing the chemical equation. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது. நம்ம என்ன சொல்ல வராங்கன்னா,
ஒரு ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணோம்னா நம்ம முதல்ல இது கண்டுபிடிச்சி எழுதி வச்சுருக்கோம் இல்லையா ஸ்கெலக்டல் ஈக்குவேஷன். இந்த ஸ்கெலக்டல் ஈக்குவேஷனில் பாக்ஸ் போடணும் முக்கியமாக. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதுக்கு ஒரு பாக்ஸு, இதுக்கு ஒரு பாக்ஸு, இதுக்கு ஒரு பாக்ஸு, இதுக்கு ஒரு பாக்ஸுன்னு போடணும். இந்த பாக்ஸ் போட்டதுக்கப்புறம் யூ டோன்ட் சேஞ்ச் எனி திங் இன்சைட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா Fe3O4ன்னு இருக்குல்ல, இப்போது நான் பேலன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உள்ளே கொண்டு போய் இந்த இடத்துல ஒரு 2 போடக்கூடாது, இல்லை இதை அழிச்சிட்டு இது ஒரு 6ன்னு போடக்கூடாது. இது பண்ணக்கூடாது. இன்சைடில் போய்ட்டு இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே இதில் பண்ணக்கூடாது. அதுதான் ஸ்டெப் 1 சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் 2ல் என்ன சொன்னாங்க, லிஸ்ட் அவுட் த நம்பர் ஆஃப் ஆட்டம் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் ப்ரெசன்ட் இன் அன்பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். அடுத்தது என்ன செய்யணும், ஒரு அன்பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் இருக்குதுன்னு சொன்னால் இந்த அன்பேலன்ஸ்டு ஈக்குவேஷனில் இப்போ ஈக்குவேஷன் இருக்குது, இது அன்பேலன்ஸ்டாக இருக்குது. ஏன்னா எஃப்இங்கிறது இங்கே 1 தான் இருக்குது, இங்கே 3 இருக்குது. அது ஒன்றுலேயே தெரிஞ்சு போயிருக்கும் உங்களுக்கு பேலன்ஸ்டாக இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்தது நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு முதல்ல எல்லா ஆட்டம் என்னென்ன ஆட்டம் இருக்கோ அது எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஒரு டேபிள் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட் இருக்கணும், அடுத்தது நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் ரியாக்டன் சைடு, அதாவது LHS சைடு, நம்பர் ஆஃப் ரியாக்டன் இன் ப்ராடக்ட் சைடு, அது RH சைடுன்னு போட்டுட்டு என்னென்ன ஆட்டம் இருக்குது, FE இருக்குது, அடுத்தது H இருக்குது, H இருக்குது, O இருக்குது, இங்கேயும் அவ்வளோதான் இருக்குது. ஸோ FE எழுதிக்க போகிறோம், H எழுதிக்க போகிறோம், O எழுதிக்க போகிறோம். இது 3மே எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு யார் எவ்வளோ இருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரியாக்டன் சைடில் FE1 தான் இருக்காங்க, ஸோ FE1ன்னு எழுதியாச்சு. அதேமாதிரி ரியாக்டன் சைடில் H பார்த்தோம்னா 2 இருக்குது, அதனால் 2ன்னு எழுதிட்டாங்க. அடுத்தது Oங்கிறது 1 தான் இருக்குது, 1 எழுதிட்டாங்க. அப்படியே ப்ராடக்ட் பக்கம் வந்தீங்கன்னாக்கா இங்கே FE3 இருக்குதா, அப்போ 3 எழுதிக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்தது இங்கே O4 இருக்குதா, O4 எழுதிட்டாங்க. H2 இருக்குது, 2ன்னு எழுதிட்டாங்க. ஸோ இப்போ பேலன்ஸ்டாக இல்லை இந்த ஈக்குவேஷன். நவ் இட் இஸ் நாட் அ பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3க்கு போகிறோம். ஸோ ஸ்டெப் 1 என்ன சொல்லியிருக்காங்க, ஈக்குவேஷனை முதல்ல பாக்ஸ் போட சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் புட்டிங் எ பாக்ஸ் யூ டோன்ட் சேஞ்ச் எனி திங் இன்சைட் த பாக்ஸ். இது செகண்டு. அடுத்ததான் லிஸ்ட் அவுட் பண்ணணும். இது செகண்ட் ஸ்டெப்பில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப்பில் இட் இஸ் ஆஃபன் கன்வீனியன்ட் டு ஸ்டார்ட் பேலன்சிங் வித் காம்பவுண்ட் தட் கண்டெயின் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆட்டம். நமக்கு என்ன பண்ணணும்னா நம்ம பேலன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்போ எந்த ஆட்டமில் நிறையா இருக்குது அதை முதல்ல பேலன்ஸ் பண்ணணும். இங்கே பார்த்தோம்னா ஆக்சிஜனில் 3 இருக்குது, அதே மாதிரி ஆக்சிஜனில் 4 இருக்குது, FEயில் 3 இருக்குது. அப்போ மேக்ஸிமம் நம்பர்னால் யார், ஆக்சிஜன் தான். ஸோ முதல்ல ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணணும். நம்ம ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்கணும். இட் மேபி ரியாக்டன் ஆர் ப்ராடக்ட், எங்கே வேணாலும் இருக்கலாம். எந்த பக்கம் அதிகமாக நம்பர் இருக்கோ அவங்கள தான் முதல்ல பேலன்ஸ் பண்ணணும். இன் தட் காம்பவுண்ட் select the element which has the maximum number of atom. Using these criteria we select Fe3O4 and the element oxygen in it. There are 4 oxygen atom on the RHS and only 1 on LHS. ஸோ முதல்ல இங்கே பார்க்குறப்போ இந்த ரியாக்ஷனை பொறுத்த மட்டும் பார்த்தோம்னா இதில் FeO3யில் பார்த்தோன்னா O4 இருக்குது. இந்த O4 தான் உள்ளதுலேயே மேக்ஸிமம் அந்த ஹோல் ரியாக்ஷனு. ஸோ அதை முதல்ல நம்ம பேலன்ஸ் பண்ணணும். அப்படி பேலன்ஸ் பண்ணுறப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இனிஷியலாக அதில் எவ்வளோ இருந்துச்சு, ஹைட்ரஜனில் இருந்துச்சு இல்லையா, அதில் வந்து O4ன்னு இருக்குது. இந்த இடத்துல O4ன்னு வந்துருக்குது, இங்கேயும் 4ன்னு மாறணும். அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த இடத்துல 1x4ன்னு போடலாம்ல, 1x4ன்னு போட்டலாம். அப்படி போட்டிங்கன்னா கண்டிப்பாக இங்கேயும் 4 ஆக்சிஜன் வந்துடும், இங்கேயும் 4 ஆக்சிஜன் வந்துடும். ஸோ இதுதான் ஸ்டெப் நம்பர் 1. இப்போ அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப என்ன செய்யணும், இதே மாதிரி ஈக்குவேஷனை திரும்ப ஃபார்ம் பண்ணி பார்க்கணும். இப்படி பார்க்கணும். ஏன்னா எங்கே ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. ஸோ அங்கே முதல்ல ஒரு 4 போட்டு காமிச்சிடணும். முன்னாடி தான் போய் போடணும், கிட்ட போடக்கூடாது. அதுக்காக தான் பாக்ஸ் போட்டிருக்கோம். இப்போ 4 போட்டாச்சு. அந்த இடத்துல 4 போட்டாச்சு, ஒரு 4ங்கிறது போட்டாச்சு. ஓகே, இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும், திரும்பவும் ஸ்டெப் நம்பர் 4க்கு வரோம். ஈக்குவலைஸ் த நம்பர் ஆஃப் atom. It must have remembered that we cannot alter the formula of the compound or element involved in the chemical reaction. For example, to balance oxygen atom we can put a coefficient 4. அதாவது உள்ளே போயிட்டு எதுவும் பேலன்ஸ் பண்ணக்கூடாது, எதுவும் சேஞ்ச் பண்ணக்கூடாது, வெளியில் தான் கோஎஃபிஷியன்ட் போடுவோம். கோஎஃபிஷியன்ட்னா என்ன அர்த்தம், ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னா ஈக்குவேஷனுக்கு முன்னாடி 2x² அப்படின்னு போட்டோம்னா இதுதான் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே நம்ம கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறத ஆட் பண்ணணும். 4 × 2 = 4 × 2 = 4 × 2 = 4 × 2 = 4 × 2 = 4 × 2 = 4 × 2 = 4 × 2 = 4 × 2 = 4 × 2 = 4 × 2 = 4 × 2 = 4 × 2 = 4 × 2 = 4 × 2 = 4 × 2 = 4 × 2 = 4 × 2 = 4 × 2 = 4 × 2 = 4 × 2 = 4 × 2 = 4 × 2 = 4 × 2 = 4 × 2 = 4 × 2 = 4 × 2 = 4 × 2 = 4 × 2 = 4 × 2 = 4 × 2 = 4 × 2 = 4 × 2 = 4 × 2 = 4 × 2 = 4 × 2 =
பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கோஎஃபிஷியன்ட் தான் நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கடுத்தது தான் 4 போட்டாச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்தது பார்க்கலாம். ஸ்டெப் நம்பர் 4ல் Fe and H atom are still not balanced. Pick any of these elements to proceed further. Let us balance the hydrogen atom in the partly balanced equation. இப்போது இந்த ஸ்டெப் முடிஞ்சிட்டா அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமா, ஹைட்ரஜனும் அங்கே பேலன்ஸ் ஆகாமல் இருக்குது, எஃப்யும் அங்கே பேலன்ஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ அடுத்ததாக அது பேலன்ஸ் பண்ணணும். அது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஹைட்ரஜன் எடுத்துக்கோங்க. ஹைட்ரஜன் எவ்வளோ நம்பர் இருக்குதோ அதை முதல்ல பேலன்ஸ் பண்ணுங்கள். அப்படி பேலன்ஸ் பண்ணிங்கன்னா ஹைட்ரஜன் பாருங்கள், இந்த பக்கத்தில் 2 இருக்கும், இந்த பக்கத்தில் 8 இருக்கும். ஸோ முதல்ல அதை சரி பண்ணணுன்னா என்ன பண்ணலாம், இந்த பக்கத்தில் 8 இருக்குது, இந்த பக்கத்தில் 2 தான் இருக்குது. அந்த 2வை இன்ட்டு 4னு போடலாமா? அப்போது ஹைட்ரஜன் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். RHSIயில் ஹைட்ரஜன் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த ஈக்குவேஷன் பாருங்கள், இதில் ஹைட்ரஜன் இந்த இடத்துல தானே இருக்குது. ஹைட்ரஜன் எங்கே இருக்குது, இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ அதை முதல்ல நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த 2 ஆல்ரெடி இருக்குது, என்ன போட்டால் இங்கே 8 இருந்தால் இங்கேயும் 8 வரணும், என்ன போட்டால் வரும் அப்படிங்கிறத செக் பண்ணணும். இப்படி செக் பண்ணிங்கன்னா 2 இன்ட்டு 4னு போடலாமா? இன்ட்டு 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் இங்கே வந்து 4னு கிடச்சிடும். இந்த இடத்துல நமக்கு 4னு வந்துடும். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா 4H2 இருக்குது, இங்கேயும் 4H2 இருக்குது. ஓகே இருக்கா? Fe இங்கே 1 அடுத்தது ஆக்சிஜன் இங்கே 4 இருக்குது, இங்கேயும் ஆக்சிஜன் 4 வந்துருச்சு. ஏன்னா இந்த காமனாக இந்த 4 போட்டோம்னா இது மட்டும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். ஒரு காம்பவுண்டில் 2ன்னு போட்டு அப்படி ப்ராக்கெட் போட்டு H2O அப்படி போட்டிருந்தாங்கன்னா this 2 is common for this atom and this atom also. அதே மாதிரி இங்கே போட்டிருந்தாங்கனாலும் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டிருந்தாங்கனாலும் இதுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு முன்னாடியே ஞாபகம் வச்சுருக்கணும், நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இப்படி தெரிஞ்சால் தான் நீங்கள் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ண முடியும். இப்போது ZnNO3 ப்ராக்கெட் போட்டு 2ன்னு போட்டிருக்கதா வச்சுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 Znக்கு கிடையாது. இந்த 2 இஸ் காமன் ஃபார் இந்த ஓவுக்கு, இந்த எண்ணுக்கு மட்டும்தான். ஸோ இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள். ஓகே, இப்போ ஈக்குவேஷனில் 4 போட்டாச்சு. இப்போ ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணியாச்சு, ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரே ஒரு ஆள் மட்டும்தான், Fe மட்டும்தான் பேலன்ஸ் இல்லாமல் இருக்காங்க. ஸோ இப்போ மறுபடியும் என்ன சொன்னேன், எக்ஸாமின் த அபவ் ஈக்குவேஷன், பிக் அப் த தேர்ட் எலிமெண்ட். அடுத்தது தேர்ட் எலிமெண்ட் யார் பேலன்ஸ் ஆகாமல் இருக்கமோ அவங்களுக்கு பிக் பண்ணிக்கணும். யூ ஃபைண்ட் தட் ஓன்லி 1 எலிமெண்ட் இஸ் லெஃப்ட் டு பி பேலன்ஸ்ட். யார் மட்டும்தான், Fe மட்டும்தான். Fe பார்த்தோம்னா ஈக்குவேஷனில் இந்த Fe பாருங்கள், ஈக்குவேஷனில் இங்கே ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க, ஆனால் இங்கே 3 பேர் இருக்காங்க. அவங்கள பேலன்ஸ் பண்ணணும். அப்படி பேலன்ஸ் பண்ணும்போது இங்கே ஒரு ஆள் தான் இருக்காங்களா, அப்போ 1 × 3ன்னு போட்டுருணுமா? 1 × 3ன்னு போட்டுருணும். இங்கே 3 மெம்பர்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க, அதனால் அப்படியே அதை வச்சுக்க போகிறோம். அப்படி போட்டதுக்கப்புறமா now the equation become 3Fe 4H2O Fe2O3 Fe3O4 plus 4H2O அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் நமக்கு ஃபார்ம் ஆகிடுது. இதுதான் பேலன்ஸ்டான ஈக்குவேஷன். இப்போவும் திரும்ப என்ன செய்யணும், நம்ம திரும்ப செக் பண்ணணும். ஃபைனலி டு செக் த கரெக்ட்னஸ் ஆஃப் பேலன்ஸ் ஈக்குவேஷன் we count atom of each element on both sides of equation. இப்போ போட்டுட்டு கவுண்ட் பண்ணி முடிச்சுட்டு அகைன் நம்ம அதில் இருக்கிற பாக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்தோம்னா பேலன்ஸ்டான ஈக்குவேஷன் இருக்கும். இப்படி நீங்கள் நார்மலாக என்ன பாருங்கள், 3Fe இருக்கா, 3Fe இருக்குது. அடுத்தது 8H இருக்குது, இங்கே 8H இருக்குது, இங்கே O4 இருக்குது, இங்கே O4 இருக்குது. ஸோ இப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ்டான ஈக்குவேஷனாக இருக்குது. The number of atom of element on both sides are equal. This equation is now balanced. This method of balancing chemical equation is called என்னதான் ஹிட் அண்ட் ட்ரையல் மெத்தட்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தடுக்கு பேர் தான் ஹிட் அண்ட் ட்ரையல் மெத்தட். ஆனால் எல்லா ஈக்குவேஷனும் இந்த ஹிட் அண்ட் ட்ரையல் மெத்தடால் சால்வ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. நம்ம நார்மலான மெத்தட்லேயே போடணும். நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் ரைட் ஹேண்ட் சைடு, அவ்வளோதான். அதை வச்சு நம்ம போடலாம். ஹிட் அண்ட் ட்ரையல் மெத்தடில் எல்லாமே யூஸ் ஆகுமானா அது கிடையாது, ஒரு சிலது அதில் ஸ்ட்ரகிள் ஆகும் நம்ம. ஓகே, இதுதான் ஹிட் அண்ட் ட்ரையல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இப்போ முடிஞ்சிச்சா, ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணால் முடிஞ்சிச்சா அப்படின்னா அப்பவும் கிடையாது. ஸ்டெப் நம்பர் 7 பாருங்கள். ரைட்டிங் த சிம்பிள் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டேட். கேர்ஃபுல்லி எக்ஸாமின் த அபவ் பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். டஸ் திஸ் ஈக்குவேஷன் டெல் அஸ் எனிதிங் அபவுட் த ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் ஈச் ரியாக்டன் அண்ட் ப்ராடக்ட். ஏதாவது மேலே கொடுத்துருக்க அந்த ரியாக்ஷனில் ஏதாவது ஃபிசிக்கல் ஸ்டேட் ஏதாவது கொடுக்குதா, கேஸாக இருக்கா, சாலிடாக இருக்கா, லிக்விடாக இருக்கான்னு எதுவும் கொடுக்குதா? எதுவும் கொடுக்கல. ஸோ அப்போ அதை கொடுக்க வைக்கணும். அப்படி தான் கொடுத்தோம்னா தான் அது ஒரு நோ இன்ஃபர்மேஷன் ஹேஸ் பின் given in this equation about their physical state.
ஸோ அதனால் நம்ம அது இல்லை. அதனால் டு மேக் எ கெமிக்கல் ஈக்குவேஷன் மோர் இன்ஃபர்மேட்டிவ் இந்த ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் ரியாக்டன் அண்ட் ப்ராடக்ட் ஆர் மென்ஷன்ட் அலாங் வித் தேர் கெமிக்கல் ஃபார்முலே. ஸோ இப்போது அதை நம்ம பண்ணணும்னா என்ன செய்யணும், அதோடு சேர்த்து நம்ம ஃபிசிக்கல் ஸ்டேட் என்ன, கெமிக்கல் ஸ்டேட் என்ன, இது எல்லாத்தையுமே எழுதணும். என்ன ரியாக்டண்ட் என்ன ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் இருக்குது அதெல்லாம் எழுதணும். அப்படி எழுதினா இன்னும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அந்த ஈக்குவேஷன் அப்படிங்கிறது. அடுத்தது இந்த the gaseous, liquid, aqueous and solid of reactant and product are represented by the notation G for G, L, aqueous, solid. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து சாலிடாக இருந்தால் கேஸ் எஸ் போடுறது, லிக்விடாக இருந்தால் எல் போடுறது, அது மாதிரி போடணும். அக்வஸ் மீன்ஸ் வாட்டரில் டிசால்வ் ஆகும் இல்லை, அதுக்கு அப்படி சொல்லணும். இந்த வேர்டு அக்வஸ் இஸ் ரிட்டன் இஃப் த ரியாக்டன்ட் ஆர் ப்ராடக்ட் in the present சொல்யூஷன் இன் வாட்டர். அக்வஸ்னால் என்ன, சொல்யூஷன் வாட்டரில் கரைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறத மீன் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு இப்போ தான் பேலன்ஸ்டான ஈக்குவேஷன் நமக்கு வந்திருக்குது. அதாவது 3Fe சாலிடாக இருக்குது, 4H2ங்கிறது கேஸாக இருக்குது, நம்ம கிடைக்கிறது சாலிடாக கிடைக்குது, ஆஃப்கோர்ஸ் கேஸு நமக்கு இன்னொரு ப்ராடக்டாக கிடைக்குது. ஸோ இதை இன்ஃபர்மேட்டிவான ஈக்குவேஷனை நம்ம பார்க்கலாம். நோட் தட் த சிம்பிள் G இஸ் யூஸ்டு வித் H2O indicate that in this reaction water is used in the form of steam. ஸ்டீமாக இதை யூஸ் பண்ணுறதுனால இங்கே வந்து H2O வந்து நம்ம லிக்விட் தானே நம்ம நினைப்போம், இங்கே ஸ்டீமாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால அது கேஸ்ன்னு சொல்லி கொடுக்குறாங்க. யூஸ்வலி ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆர் நாட் இன்க்ளூடட் இன் த ரியாக்ஷன் அன்லெஸ் இட் இஸ் நெசசரி டு ஸ்பெசிஃபை தம். ஃபிசிக்கல் ஸ்டேட்டுங்கிறது எப்பொழுதும் நம்ம கொடுக்க மாட்டோம், நமக்கு தேவைன்னா மட்டும் போட்டுப்போம். Sometimes that reaction condition such as temperature, pressure, catalyst, etc. for reaction are indicated above and or below the arrow the equation. Sometimes நம்ம அதில் என்ன டெம்பரேச்சர் இருக்குது அப்படிங்கிறது நம்ம டினோட் பண்ணுவோம். டெம்பரேச்சர் என்ன இருக்குது, ப்ரெஷர் என்ன இருக்குது, கேட்டலிஸ்ட் என்ன போடுறாங்க, ரியேஜெண்ட் என்ன யூஸ் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் கூட நம்ம போடுவோம். அப்படி போட்டாலும் இன்னும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். சாலிடாக லிக்விடாக கேஸாக போடுறதோட என்ன டெம்பரேச்சரில் நடக்குது, என்ன ப்ரெஷரில் நடக்குது, என்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் பண்ணலாம். நம்ம கேட்டலிஸ்ட்னால் என்னென்னு நமக்கு தெரியணும். கேட்டலிஸ்ட்னால் என்னென்னா, ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கேன், அந்த ரியாக்ஷனை வந்து ஸ்பீடப் பண்ணுறதுக்கோ இல்லை அதோட ஸ்பீடை வந்து குறைக்கிறதுக்கோ நம்ம யூஸ் பண்ணுற வேறு ஏதாவது ஒரு ரியேஜெண்ட் யூஸ் பண்ணுவோம், அவங்கள தான் நம்ம கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சப்ஸ்டன்ஸோட ஒரு ரியாக்டண்ட்டோட ஸ்பீடப் பண்ணுறதுக்கோ இல்லை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கோ. ஸோ இங்கே பார்த்தோம்னா CO2 எடுத்துருக்குறோம், அதோட H2 போடுறோம். என்ன அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்குமா, 340 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருந்ததுன்னா இது சீக்கிரமாக நமக்கு கிடச்சிரும். அதேமாதிரி 6O2 12H2O சன்லைட்டும் குளோரோஃபில்லும் இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து அங்கே இருந்த சுச்சுவேஷன்ஸ் அவங்கள போட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதெல்லாமே ரியாக்ஷன்னு சொல்கிறது தான். யூஸிங் தீஸ் ஸ்டெப்ஸ் கேன் யூ பேலன்ஸ் ஈக்குவேஷன் 1.2 given in the text ஏர்லியரில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த டெக்ஸ்ட்டில் வச்சு இதை நம்ம ஈஸியாக பேலன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் பார்க்கலாம். டைப் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷனில் மொத்தமாக நமக்கு வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இதே வந்து இந்த ஃபஸ்ட் யூனிட்டே வந்து நம்ம மொத்தமாக வந்து 3 பார்ட்ஸாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்படி கெமிக்கல் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுறது, எப்படி கெமிக்கல் ஃபார்முலா கொண்டு வர்றது, எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, இது ஃபஸ்ட்டு பார்ட்டு. செகண்ட் பார்ட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டாக நம்ம எதை எடுக்கலாம்னா கெமிக்கல் ஈக்குவேஷன் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறது பொறுத்து. அடுத்தது செகண்ட் பார்ட் என்னென்னா டைப் ஆஃப் ரியாக்ஷன், அதாவது அதுலேயே ஈக்குவேஷன், டைப் ஆஃப் ரியாக்ஷன். தென் ஃபைனலாக நம்ம வந்து ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் அதை பற்றி பார்த்துடலாம். ஸோ இதான் மொத்தம் 3 பார்ட்டு தான் அதில். இப்போ வந்து நம்ம எப்படி ஈக்குவேஷனை மேக் பண்ணுறது, எப்படி அதை பேலன்ஸ் பண்ணுறது, ஹிட் அண்ட் ட்ரையல் மெத்தடில் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா டைப் ஆஃப் ரியாக்ஷனை அடுத்த கிளாஸ் பார்க்கலாம்.